எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்களில் ஒருவன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் பெற்றிருக்காங்க, தோல்வியுற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்க பெரம்பலூர் தொகுதி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க பெரம்பலூர் தொகுதியை பார்க்கலாம். பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16 முறை எலெக்ஷன் இந்திய சுதந்திரம் பெற்றதுக்கு பின் நடந்திருக்கு. அதுல அதிகமா வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் இந்த இடத்துல வந்து அதிக முறை வெற்றி பெற்றிருக்கு. திமுக அந்த இடத்துல 1962, 1967, 1971, 1980, 1996, 2006, 2021ங்கிற வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக பார்த்தீங்கன்னா 1977, 1991, 2001, 2011, 2016ங்கிற வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் 1957, 1984 இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1989 வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து 1952 தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற ராமசாமி படையாச்சியார் தொடங்கிய 1952 இந்த தொகுதியை முதல் முறையா வந்து அந்த இண்டிபெண்ட் பார்ட்டியா தொடங்கின ராமசாமி படையாச்சியார் தொடங்கிய தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி பெரம்பலூர் தொகுதியை 1952 கைப்பற்றியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே இந்திய தேசிய காங்கிரஸ்ல தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி, காமன்வெல்த் பார்ட்டி அப்படின்னு நீதி கட்சி பல கட்சிகள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட 1952 இணைஞ்சு அவங்க அமைச்சரா லிஸ்ட் இருந்தாங்க. அந்த அமைச்சர் லிஸ்ட் நான் ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து பெரம்பலூர் 16 தொகுதியில 16 முறை தேர்தல் நடந்திருக்கு. அந்த 16 முறையில 7 முறை திமுகவும், 5 முறை அதிமுகவும், 2 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை சிபிஐயும், 1 முறை தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டியும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பெரம்பலூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம இரு தேர்தலை எடுத்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இரு தேர்தல்கள் என்னன்னா 2016, 2021. 2016 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் ஆர் தமிழ் செல்வன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 1,1073 வாக்குகளும் 45.90% பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் இந்த இடத்துல சிவகாமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 94,220 வாக்குகளும் 42.80% பெற்று அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி சார்பாக இந்த இடத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் இந்த இடத்துல களம் கண்டிருக்காங்க. கே ராஜேந்திரன் அப்படிங்கிற போட்டியிட்டு தேமுதிக சார்பில் கே ராஜேந்திரன் போட்டியிட்டு 11,482 வாக்குகளும் 5.20% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல வந்து சத்தியசீலன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 4,222 வாக்குகளும் 1.9% பெற்று இந்த இடத்துல அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல 1.1% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது திமுக கைக்கு போயிடுச்சு. திமுக சார்பில் இந்த இடத்துல எம் பிரபாகரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 1,22,990 வாக்குகளும் 51.30% பெற்று மிகப்பெரிய அளவில், அதாவது வாக்கு வித்தியாசங்களே 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட கை 2021 மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. அடுத்து ஆர் தமிழ்ச்செல்வன் போன முறை வெற்றி பெற்ற 2016 முறை வெற்றி பெற்றாரு. ஆர் தமிழ்ச்செல்வன் அப்படி போட்டிட்டு 91,056 வாக்குகளும் 38.20% பெற்று இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் சார்பில் எம் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 18,673 வாக்குகளும் 7.8% பெற்று இவங்க இந்த இடத்துல மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அலைன்ஸ்ல இருந்த தேமுதிக இந்த இடத்துல 1.2% வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம். நம்ம கடந்த இரு தேர்தல்கள் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் 2019 இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி 52,959 வாக்குகளும் 25.14% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து திமுக சார்பில் இந்த இடத்துல 1,46,423 வாக்குகளும் 69.51% பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சிதம்பரம் தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8,537 வாக்குகளும் 4.05% வாங்கி இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடந்த ஆண்டு நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா 2024 இந்த இடத்துல தனிச்சு அதிமுக 39,055 வாக்குகளும் 15.46% பெற்று அவங்க ஒரு குறிப்பிட்ட கணிசமான அளவு வாக்குகளை வந்து தனிச்சு பெறுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறத போன எலெக்ஷன் வந்து மிக தெளிவாக காட்டியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் 1,23,470 வாக்குகளும் 48.88% வாங்கி அவங்க
ஓரளவுக்கு அதாவது இவிங்க மிகப்பெரிய வாக்கு வங்கி இந்த இடத்துல வச்சிருக்காங்க இந்த அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அடுத்து என்டிஏ சார்புல இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவ விட இந்த இடத்துல என்டிஏ சார்புல பாஜக வந்து 39,228 வாக்குகளும் 15.83% பெற்று இந்த இடத்துல அவிங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. அடுத்து நாம் தமிழர பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல இருக்காங்க. அவிங்க 20,678 வாக்குகளும் 8.19% வாங்கி அவிங்க 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பெரம்பலூர் தொகுதி 4 தொகுதி தேர்தல் விவரங்கள பார்த்துருவோம். அந்த வகையில அதிமுக பொறுத்தளவுக்கு 2016ல 45.90%, 2019ல 25.14%, 2021ல 38.20%, 2024ல 15.46% பெற்று இந்த இடத்துல அதிமுகக்கு வாக்கு வங்கிகள் வந்து 2024ல மிகப்பெரிய அளவுல கூட்டணி கட்சிகள் அவங்க தனிச்சு போட்டிட்டாங்கன்னா 15.46% தான் வாங்கியிருக்காங்க. அதே 2016ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல இருந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பெரம்பலூர் தொகுதியில அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 45.90% வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இபிஎஸ் அவர்களோட நிலைமையை பொறுத்து இப்ப இந்த தொகுதி மக்கள் எப்படியெல்லாம் மாறுறாங்க. ஏன்னா அவங்க கூட்டணியில சேர போறாங்க. பாஜக கூட்டணியில சேர்ந்திருக்காங்க. அது பாமகவோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்க காரணத்தினால, பெரம்பலூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுகக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 42.80%, 2019ல 69.51%, 2021ல 51.30%, 2024ல 48.88% வாங்கி அவிங்க ஒரு அதாவது வாக்கு ட்ராப் அவுட் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 3 தேர்தல்கள்ல மேலே ஏறி கீழ இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா, நாம் தமிழர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016 தேர்தல்ல 1.10 ஆகவும், 2019ல 4.05%, 2021ல 7.80%, 2024ல 8.19% வாங்கி இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு கணிசமான வாக்குகள் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஒரு 10% வாக்குகளுக்குள்ள அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில யார் வெற்றியை நிர்ணயிக்கணும் அப்படி யார் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற வகையில் வாக்குகளை வச்சிருக்கிறது நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இப்போ தெளிவா தெரியுது. அடுத்து பெரம்பலூர் தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பத்தி பார்த்துருவோம். பெரம்பலூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த வாக்காளர்களா 2,98,850 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,45,293 ஆண்களும் 1,53,445 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் படையினத்தவர்கள் இந்த இடத்துல 12 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 49,109 ஆண்களும் 51,864 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 35 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மிடில் ஏஜஸை பொறுத்தளவுக்கு 62,185 ஆண்களும் 65,674 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா இந்த இடத்துல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுல இருந்து 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, 33,999 ஆண்களும் 35,906 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்க்குறப்போ இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸோட பலம் வந்து அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பெரம்பலூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 8 தேர்தல்கள்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 1989ல 68.50 ஆகவும், 1991ல 64.20 ஆகவும், 1996ல 69.70 ஆகவும், 2001ல 62.30 ஆகவும், 2006ல 73.90 ஆகவும், 2011ல 82.60 ஆகவும், 2016ல 79.80 ஆகவும், 2021ல 82.20 ஆகவும் இந்த இடத்துல வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 81.53% வந்து வாக்குகள் போலாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த தடவை விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துல சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க காரணத்தினால, இளைஞர்களோட வாக்கு வந்து முதற்கே இளைஞர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஏன் ஓட்டு போட செல்லணும்? நம்மளுக்கு புது ஓட்டுனாலும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து இப்போ இதுக்கு எலெக்ஷன் சந்திக்க போறாரு. ஸோ அதுக்காக நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய போல் பண்ணதா கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இப்போ 6.5 கோடி பேர் வந்து வாக்காளர்களா நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க மொத்த தொகுதியில. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ வாக்கு சதவீதங்களும் 100% இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து பெரம்பலூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் 2026 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆஸ் யூசுவல் திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியை எப்பயுமே அவங்க கைக்குள்ள வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ ஒரு 2011, 2016ல மட்டும் இந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் தோல்வி தழுவி இருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்த 2026 தேர்தலில் திமுக கூட்டணி வந்து 40.62%, 98,935 வாக்குகளும் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆக மொத்தத்தில் இப்போ மண்டல பொறுப்பாளர்களாக இந்த இடத்துல வந்து KN நேரு அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இறங்கி வேலை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய பர்சன் தான். ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, திமுக கை ரொம்ப ரொம்ப ஓங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கலாம் மக்களே. அடுத்து இரட்டை இலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா,
அதிமுக சார்பில இந்த இடத்துல போட்டியிடாம கூட்டணியில 35.25%ம் 85,863 வாக்குகளும் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல பார்க்குறப்ப திமுகவுக்கு கூட்டணிக்கு பக்கமா இந்த இடத்துல வந்து அதிமுக வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த தொகுதியில அதிகமா இருக்கு. ஸோ இழுபறி தொகுதியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருந்தாலும், பெரம்பலூர் தொகுதி ஒன் சைடா வந்து திமுகவுக்கு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அதிமுக நிர்வாகிகள் எப்படியெல்லாம் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியெல்லாம் வந்து அதிமுக அந்த இடத்துல வெற்றி பெற வைக்க போறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க எக்ஸைட்மெண்ட்டா இருக்கேன். ஸோ பார்க்கலாம். அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9.43%ம் 22,976 வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சீமான் அவர்களோட இப்போதைக்கு சீமான் அவர்களோட நிலைமை வந்து மிகவும் வந்து மோசமா அடையல. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து விஜய் அவர்களை தாக்கி பேசின காரணத்தினால விஜயோட ரசிகர்களும் விஜயோட தொண்டர்களும் மிகப்பெரிய அளவுல சீமான் அவர்களுக்கு கண்டன குரல்கள் வந்து சமூக வலைதளத்தில் ஏற்படுத்திட்டு அவரோட இதை வந்து ஒரு ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவர் அப்படி என்னோட கருத்துக்களை நான் தெரிவித்தேன் அப்படிங்கிறத அந்த ஒருங்கிணைப்புங்கிறது நாதாக்காவை பொறுத்த நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில் அவங்க வந்து 9.43%ம் 22,976 வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்தது தமிழகத்துக்கு புதுவரவா இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யங்ஸ்டர்ஸை நம்பி இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸோட மனம் வந்து இப்போ பூரா விஜய் அவர்கள் மேலே தான் இருக்குது. ஸோ எந்த கட்சிகள் வந்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ கட்சிகளோட முக்கியத்துவம் குறைஞ்ச காரணத்தினாலையும் நிறைய கட்சிகள்லேருந்து இங்கே தாவிக்கல்ல இருந்து கூட திமுகவில் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில் 13.48%ம் 32,836 வாக்குகளும் தமிழக வெற்றி கழகம் வந்து தனிச்சையாக போட்டிட்டாங்க அப்படின்னா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெறதுங்கிறதெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க எப்படியும் 2016 ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. அதனால அவங்க வெற்றி பெற்றாங்க. இப்போ வந்து இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வேற. ஸோ தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, நம்ம கூட்டணி சேரலனாலும் பரவாயில்ல. ஆனாலும் நம்மளோட வெற்றி எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது நாம தான் நிர்ணயிக்கணும். ஸோ அதுக்கான ஏன்னா எலெக்ஷனுக்கு வந்து இன்னொரு 8 மாசமோ 9 மாசமோ தான் இருக்கு. ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸை இறங்கி கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறதுக்கு போராடணும் அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கும் நான் வந்து மனதார வாழ்த்துகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதங்கிறது எப்படி இருக்கும் கட்சிகளை பொறுத்தளவுக்குன்னு பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, தமிழக மாநில காங்கிரஸ்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா 35.25% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆக மொத்தத்தில் பார்க்குறப்ப பாஜக கூட்டணியும் தமிழக மாநில காங்கிரஸும் கன்ஃபார்ம் ஆன நிலையில பாமகவோட இருவேறு பிரச்சனைகள் வந்து இருக்கு. அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த கூட்டணி கழகம் இருக்க காரணத்தினால, அதாவது அந்த சேர்க்கை அப்பா மகன் உறவு கொஞ்சம் விரிசல் காரணமாக அந்த கட்சிகள் பிளவுபட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் தீர்த்துட்டு எந்த கட்சியோட இணைய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படியே ரெண்டா தொடர்ந்தது அப்படின்னா 75-25 அப்படிங்கிற ஒரு ரேஷியோல பாமகவோட ஓட்டுகள்லாம் பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது திமுகவுக்கு போய் சேர்ந்தாலும் 20% வாக்குகள் சேர்ந்தாலும் பலம் தான், 75% வாக்கு சேர்ந்தாலும் திமுகவுக்கு பலம் தான். ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், மக்கள் நீதி மையம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பல கட்சிகள் இருக்க காரணத்தினால இந்த தொகுதி அவங்க ஈஸியா 40.62% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் பலு சேர்த்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் அவங்க வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 40.62% வந்து டேட்டாவைஸ் பார்க்குறப்போ அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ மக்களோட கைகளில் தான் இருக்கு ஒரு கட்சி எப்படி ஜெயிக்கணும், எப்படி தோக்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ எல்லா மக்களையும் நம்மளால சொல்ல முடியும், இந்த சோசியல் மீடியாவில் தான் நம்மளால சொல்ல முடியும். மக்கள் அனைவரும் சிந்திச்சு செயல்படணும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற கட்சி அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இல்லை பாமக, பாஜக, தேமுதிக, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மக்கள் நீதி மையம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களா நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதுக்கு உங்கள் உரிமை. மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நீங்கள் அதை பார்த்து யோசிக்கணும் மக்களே. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தனிச்சு தான் போட்டியிட போகிறதா அவங்க எல்லா இடத்துலையும் தெரிவித்த காரணத்தினால அவங்க 9.43% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாம் தமிழர் வந்து அவங்க தனிச்சு போட்டிட்டாங்கன்னா மிக குறைவான அளவு வந்து அவங்களுக்கு வெற்றி சதவீதம்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப டவுனில் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி பற்றி இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு
அனௌன்ஸ்மெண்ட்டும் எங்கேயும் குடுக்கல. ஸோ தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு ஜெயண்ட்ட வச்சு தான் அந்த ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற கழக நிர்வாகிகளும் கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு உதவி 13.48% வாங்குறதுக்கு பேஸா இந்த இடத்துல வந்து மினிமம் கேரண்டி இருக்கு. ஸோ இத வச்சு நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 35, 45% வேணும். ஸோ தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து கண்டிப்பா விஜய் அவர்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி சேர்ந்தா மிகப்பெரிய அளவுல பலு பலு இருக்கும். ஸோ தனிச்சு போட்டியிடுறப்ப கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஸோ நான் ஒரு அரசியல் விமர்சகரா சொல்லனாலும் வியூகரா சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அனலைஸ் படி தனிச்சு போட்டியிடுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அந்த ரிஸ்க்க நீங்க எப்படி வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறத நான் பொறுத்திருந்து நானும் வெயிட் பண்றேன். எல்லா மக்கள் போலவும் நானும் வந்து எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் வெயிட் பண்றேன். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மட்டும் தான் நம்மளோட சேனலோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.